வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். உழைப்பை உயர்வு. ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ட் லாஜிக் கேட் எதுனா நாட் கேட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாட் கேட். சரி, சின்ன சிம்பிளாக இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா, நாட்னா நோ மாதிரி இருக்கு இல்லையா, நோங்கிற மாதிரி மீனிங்ல இருக்கு, இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி. இந்த சின்ன குழந்தையெல்லாம் செய்யும், ரொம்ப அடம் பிடிக்கும். சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடாது, அங்கே போகாதன்னு சொன்னால் போகும். கரெக்டா? நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு தலைகீழ பண்ணும் இல்லையா? அதுதான் இந்த நாட் கேட்டோட வேலை. நம்ம இது ஆர்டரா போயிடுவோம் ஆஸ் யூஷுவல். இப்போ நாட் தானே. ஸோ இதுக்கு இது ஸ்பெஷலான கேட். எப்படின்னா, இன்புட் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு இன்புட் தான். அவுட்புட் எப்போதுமே ஒன்று தான். இன்புட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்புட். இப்போ AND கேட், ஆர் கேட்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? AND கேட்ல 2 இன்புட் பார்த்தோம், 3 இன்புட் பார்த்தோம். ஆர் கேட்ல 2 இன்புட் மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப லெங்க்திக்கு போனால் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க வீடியோஸ், அதனால சின்னதாக்கிட்டோம். ஓகே, நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ ஏன்னு ஒரு இன்புட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அவுட்புட் எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன, இன்புட் 0, லாஜிக் 0ன்னு வச்சுக்கோங்களேன். போகாதடான்னு அவன் போவான், சின்ன குழந்தை இல்லையா? ஸோ 1. உடனே போடா சாப்பிட்றான்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஸோ இன்புட் 0னா அவுட்புட் 1, இன்புட் 1னா அவுட்புட் 0. இதுதான் ட்ரூத் டேபிள். ஓகேயா? ஸோ ட்ரூத் டேபிள் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு சிம்பிள் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு சின்னதாக ரவுண்டு போடணும். இந்த ரவுண்டுக்கு பேர் பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது ஏ, இது எஃப். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போடுறோம், ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி ஒரு சின்ன பபிள் போடணும். ஓகேயா? ஃபைன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிடுவோம், அப்புறமா ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில நேரங்களில் பார்னு போடுவோம், சில நேரங்களில் டேஷ்னு போடுவோம். ரெண்டுமே அக்செப்டட் தான். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா? டெஃபினிஷன் எழுதுவோம். என்ன சொல்லலாம்? அவுட்புட் இஸ் இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வேர்டு. அவுட்புட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட். அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் நாட் கேட் தான் இருக்கிறதுல சின்ன கேட் இல்லை, அதனால வீடியோ டைமும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.